الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தொழுகையிலே 2 சூறாக்கள் ஓதப்பட்டது. சூரத்துல் அன்ஃபால், சூரத்துத் தௌபா. இந்த 2 சூறாக்களுக்கும் நடுவிலே பிஸ்மில்லா எழுதப்பட்டிருக்காது என்பது நமக்கு தெரியும். பராவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா இல்லை. அதற்கு ஒரு காரணம், ஒரு வரலாற்று பின்னணி ஒன்று இருக்கிறது. 2 சூறாவுக்கும் மத்தியிலே நெருக்கமான ஒரு தொடர்பு என்னன்னு சொன்னால், சூரத்துல் அன்ஃபால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த ஆரம்பத்தில் அருளப்பட்டது. சூரத்து தௌபா பெருமானாருக்கு கடைசியாக அருளப்பட்டது. குர்ஆனுடைய 113வது சூறா. குர்ஆனில் மொத்தம் 114 சூறா இருக்குது. அதில் 113வது சூறாவாக அருளப்பட்டது சூரத்து தௌபா. சூரத்துல் அன்ஃபாலில் இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தத்தை பற்றி பேசப்படுது, பத்ர் போரை பற்றி பேசப்படுது. சூரத்து தௌபால இஸ்லாத்தினுடைய கடைசி யுத்தம், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி யுத்தம் தபூக் போரை பற்றி பேசப்படுது. ஆக இங்கே பெருமானாருடைய முதல் யுத்தம் பத்ரை பற்றி வருது. தௌபால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி யுத்தத்தை பற்றி பேசப்படுது. இப்படி 2 சூறாக்களுக்கு மத்தியில் பலவிதமான தொடர்புகள் இருக்கிறது. அதில் சூரத்து தௌபா இருக்கிறது, அது தொடர்பான நிறைய செய்திகள் இருக்குது. அந்த சூறாவுக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் என்ன, சூரா பரா. இந்த சூறா அப்படிதான் ஆரம்பிக்குது, பராஅத்தும் மினல்லாஹ். பராஅத்தும் மினல்லாஹ்னு சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் விலகி கொள்கிறார்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் ரசூலும் யார்கிட்ட இருந்து விலகிறாங்க அப்படின்னா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுது. வெற்றிக்கு பிறகும் கூட மக்கால இணை வைப்பாளர்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு சொல்லி அவங்க மக்கால இருந்தாங்க. வெற்றிக்கு பிறகும் இணை வைக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. இணை வைக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கும் வந்துட்டு இருந்தாங்க. அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 9 வரைக்கும் ஹஜ்ஜுக்கும் வந்தாங்க. அவங்க நிர்வாணமாக தான் ஹஜ்ஜு செய்வாங்க, என்ன தவாஃப் செய்வாங்க காபாவை. மக்கால் இருக்கக்கூடிய குறைஷிகள் ஆடை அணிந்து கொண்டு தவாஃப் செய்வாங்க. யார் வெளியிலிருந்து வர்றாங்களோ அவங்க தங்களுடைய ஆடையில் தவாஃப் செய்ய முடியாது. ஒன்றும் குறைஷிகள்கிட்ட ஒரு ஆடையை இரவலா வாங்கி அதை உடுத்தி கொண்டு தவாஃப் செய்யணும். அப்படி ஆடை கிடைக்கலன்னு சொன்னால் நிர்வாணமாக தான் தவாஃப் செய்யணும். இதெல்லாம் இருந்துச்சு முஷ்ரிக்கீன்கள் ஹஜ்ஜுக்கு வர்ற வரைக்கும். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய மாதம் வருது. அவங்க ஹஜ்ஜு செய்யலை, 10ல் தான் செய்கிறாங்க. 9ஆம் ஆண்டு ஹஜ்ரத் அபூபக்கரை முதல்ல அனுப்புகிறாங்க, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்கன்னு அனுப்புகிறாங்க. பிறகு பின்னால் ஹஜ்ரத் அலியை அனுப்புகிறாங்க. ஹஜ்ரத் அலியை என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, இந்த பரா சூறாவை சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அல்லாஹ் ரசூலும் இணை வைப்பாளர்களை விட்டு விலகிட்டாங்க. இனி மக்கால இணை வைக்கக்கூடிய யாரும் இருக்கக்கூடாது. இந்த வருஷம்தான் இணை வைக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜு செய்வது கடைசி. அடுத்த வருஷம் யாரும் இணை வைக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. இனி காபாவை யாரும் நிர்வாணமாக தவாஃப் செய்யக்கூடாது. இதுதான் பராவுக்கு அர்த்தம். அல்லாஹ்வும் ரசூலும் விலகிவிட்டார்கள், இனி மக்கால இணை வைக்கக்கூடியவங்களுக்கு வேலை இல்லை. அதான் பராவுக்கு அர்த்தம். அதனால இந்த சூறாவுக்கு பராங்கிற அர்த்தமும் இருக்குது. இந்த சூறால அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி ரொம்ப பேசுகிறான். சொல்லப்போனால் இந்த சூறா முனாஃபிக்குகளை அம்பலப்படுத்தும் சூறான்னு அர்த்தம். எனவே இந்த சூறாவுக்கு இன்னொரு பெயர் சூரத்துல் ஃபாதிஹா. ஃபாதிஹானா அம்பலப்படுத்துகிற சூறா. முனாஃபிக்குகளுடைய எல்லா குணங்களையும் வெட்ட வெளிச்சமாக்கியது இந்த சூறா. இந்த சூறால தான் அல்லாஹ் பெருமானாருக்கு உத்தரவிட்டான், முனாஃபிக் யார் இறந்தாலும் நீங்கள் போய் ஜனாசா தொழுவிக்க கூடாது, அவங்க கபரில் போய் நிற்கக்கூடாது, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இந்த சூறால தான் இறங்குச்சு. இத்தனை பேர் இந்த சூறாவுக்கு இருக்கு. இந்த சூறாவுக்கு இன்னொரு பேர் தான் சூரத்து தௌபா. அதான் பிரபலமாக இருக்கு, தௌபாங்கிறோம். என்ன காரணம் இந்த சூறாவுக்கு தௌபான்னு சொல்லப்படுது? குர்ஆன்லேயே பாவ மன்னிப்புங்கிற வார்த்தை 17 தடவை இடம்பெற்ற ஒரே சூறா இந்த சூறா தான். 17 தடவை இந்த சூறால பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் பாவ மன்னிப்புக்கு கூப்பிட்றான். காஃபிர்களாக இருந்தால் குஃபரை விட்டு தௌபா செஞ்சுட்டு வா, உன்னுடைய பழைய பாவத்தை பூரா மன்னிச்சிட்றேங்கிறான். முனாஃபிக்குகளை நிஃபாக்கை விட்டுட்டு வா, நீ செஞ்ச தப்பை பூரா மன்னிச்சிட்றேன், தௌபா செய்யுங்கிறான். முஸ்லீம்களில் பாவம் செஞ்சவங்களை கூப்பிட்றான்,
விட்டுருங்க பாவத்தை, நான் மன்னிப்பு செய்கிறேங்கிறான். அதான் ஒரு ஹதீஸில் வருது, அல்லாஹ் அடியானை பார்த்து சொல்வான், நீ பூமி நிரம்ப பாவத்தோடு வந்தாலும் நீ தௌபா செஞ்சா நான் அதே அளவுக்கு மன்னிக்க தயாராக இருக்கிறேன். வான்முகட்டை தொடுகிற அளவுக்கு நீ பாவத்தோடு வந்தாலும் நீ தௌபா செஞ்சா நான் அதே அளவுக்கு மன்னிக்கிறேன். இப்போ மன்னிப்புங்கிறது இந்த சூறாவில் நிரம்பி இருக்குது. அதனால இந்த சூறாவுக்கு ஒரு பேர் என்ன, தௌபா என்பதாக சொல்லப்படுது. எல்லா இடங்களிலும் அல்லாஹ் மன்னிப்பை பற்றி பேசுகிறான். இந்த சூறாவுடைய கடைசியில தான் தபூக் போருக்கு செல்லாத 3 சஹாபாக்கள் ஒரு அற்புதமான படிப்பினைக்குரிய வரலாறு. இந்த 3 தோழர்களும் போகாமல் இருந்துட்டாங்க. பெருமானார் திரும்பி வந்த பிறகு உண்மையை சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்த வரலாறும் இதில் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சூறாவுடைய கடைசி 2 ஆயத்துகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிற அற்புதமான வசனம். குர்ஆன்ல அதற்கு நிகரான வசனமே கிடையாது. வேறு எந்த நபியையும் அல்லாஹ் இப்படி புகழ்ந்ததில்லை. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரഊஃபுர் ரஹீம். பெருமானாருடைய அத்தனை குணங்களையும் அல்லாஹ் சொல்லிட்டான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். மின் அன்ஃபுசிக்கும் என்பது 2 வகையாக ஓதப்பட்டிருக்குது. குர்ஆனுடைய ஓதல் முறை நிறைய இருக்குது. ஒன்று இப்போ நாம் ஓதுற முறை, அன்ஃபுசிக்கும்னா உங்களிலிருந்தே ஒரு நபி வந்திருக்கிறார். இன்னொரு கிராத் இருக்குது, மின் அன்ஃபசிக்கும், உங்களில் ஆகச்சிறந்த ஒரு குலத்திலிருந்து ஒரு நபி வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். பெருமானாருடைய குடும்பம் தான் உலகத்திலேயே ஆக சிறந்த குடும்பம் பனு ஹாஷிம். அந்த குடும்பத்துக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த குடும்பமும் கிடையாது. உங்களில் சிறந்த குடும்பத்திலிருந்து உங்கள்கிட்ட ஒரு நபி வந்திருக்கிறாருன்னு சொல்லி கடைசி ஆயத், ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இந்த கடைசி பகுதி இருக்கு பாருங்க, லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இதை காலையில் 7 தடவை மாலையில் 7 தடவை யார் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய கவலைகளுக்கு நான் பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால அதை இந்த கடைசி இந்த வசனத்தை லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் 7 தடவை ஓதுங்க. குறிப்பாக இந்த தேர்தல் முடிந்து ரிசல்ட் நல்லா வர்ற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருங்க. ஏன்னா நாட்டில் இப்போ பெரிய கவலை அதுதான். நம்ம வீட்டு கவலையை நான் சொல்லலை, நாட்டை பற்றின கவலை. எல்லாரும் இந்த ஆயத்தை 7 தடவை காலை மாலை ஓதுன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் கவலைப்படக்கூடிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அருமையானவர்களே, இதெல்லாம் இந்த சூறாவை பற்றின பொதுவான செய்திகள். இந்த சூறாவில் அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி நிறைய பேசுகிறான். இந்த சூறாவில் ஜக்காத்தை பற்றி வருது. ஜக்காத் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் வருது. அதை பற்றிய ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். நாம் பெரும்பாலும் ரமலானில் ஜக்காத்து கொடுக்கறதுனால ஒரு செய்தியை சொல்லிக்கொள்கிறேன். இந்த சூறாவில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபிضா, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைக்கிறார்களோ திரட்டி வைக்கிறார்களோ, தங்க வெள்ளியை திரட்டி வைக்கிறாங்க, எக்கச்சக்கமாக தங்க வெள்ளியை வாங்கி வைக்கிறாங்க. வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறதும் இல்லை. ஃபபஷ்ஷிருஹும் பி அஸாபின் அலீம், அவர்களுக்கு வதைக்கும் வேதனையை கொண்டு எச்சரிக்கை செய்யும். மறுமை நாளில் இந்த தங்க வெள்ளி எதை திரட்டி வச்சாங்களோ அது நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு அவர்களுடைய நெற்றியில முதுகுல விழாப்புறங்களில் சூடு காய்ச்சப்படும் அப்படின்னு ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்து இறங்குனதும் சஹாபாக்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. என்ன பயம்னு சொன்னால், அப்போ நாம எதையுமே சேர்த்து வைக்க முடியாது, சம்பாதிச்சா செலவு செய்யணும், மிச்சத்தை தர்மம் பண்ணிடணும், சேமிக்கவே கூடாது. நான் இந்த ஆயத்தில் சேமித்து வச்சா மறுமையில் அது நரகத்தில் நெருப்பில் காய்ச்சப்படும், வேதனை செய்யப்படும். அப்போ சேமித்து வைக்கவே கூடாதா? சஹாபாக்களுக்கெல்லாம் கவலை. ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, கேட்குறாங்க, என்ன எல்லாரும் கவலையாக இருக்கிறீங்க? இல்லை, இந்த ஆயத்தில் சேமித்து வச்சாலே நரக வேதனையை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கிறானே, இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் சேர்க்கக்கூடாதான்னு கவலைப்படுறாங்க. இப்போ உமர் சொன்னாங்க, உங்கள் கவலைக்கு நான் பொறுப்பு, பெருமானாரிடம் சென்று இந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நான் கேட்குறேன். நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம், உங்கள் தோழர்கள் எல்லாம் இந்த ஆயத்தை குறித்த கவலையில் இருக்கிறாங்க. அப்போ சொத்தை சேர்த்து வச்சாலே தண்டிக்கப்படும் வருதே, அப்போது சேர்த்து வைக்கக்கூடாதான்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, இல்லை,
எந்த செல்வத்தில் ஜக்காத்து கொடுக்கப்பட்டு விட்டதோ அந்த செல்வத்துக்கு இது பொருந்தாது. எந்த செல்வத்தில் நீங்க ஜக்காத்தை கொடுத்துட்டீங்களோ அது மீதி இருக்கிற செல்வத்தை சுத்தமாக்கிறோம். மீதி இருக்கிற செல்வத்தை அது சுத்தமாக்கிறோம். அதனால போய் சொல்லுங்க, கவலைப்பட தேவையில்லை, அது ஜக்காத்து கொடுக்காத செல்வம், அதுதான் திரட்டப்பட்ட செல்வம். ஜக்காத்து கொடுக்கப்பட்டு விட்டால் மீதி இருக்கிற பணம் சுத்தம். 1 லட்ச ரூபா உங்க கையில் இருந்துச்சு, ஒரு வருஷம் 2500 ரூபா கொடுத்துட்டீங்க, ஜக்காத்து கொடுத்துட்டீங்க. 97,500 ரூபா சுத்தமான பணம். ஜக்காத்து கொடுக்கல, இந்த 1 லட்சமும் அசுத்தம். இந்த 1 லட்சமுமே மறுமையில் எப்படியெல்லாம் தண்டிக்கப்படுங்கிறத அடுத்த ஹதீஸில் வர்றதை சொல்கிறேன். இப்போ பெருமானார் சொன்னாங்க, கவலைப்பட தேவையில்லை, ஜக்காத்து கொடுத்துட்டா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க, உமரை தோழர்கள்ட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் திரட்டுகிற செல்வங்களில் சிறந்த செல்வம் நல்ல மனைவியை தேடுவது தான். திரண்ட செல்வங்கள்ல சிறந்த செல்வம் நல்ல மனைவி தான். நல்ல மனைவிக்கு 3 அடையாளம் சொன்னாங்க. கணவன் அவளை பார்க்கும்போது அவனை அவள் பரவசப்படுத்த வேண்டும். ஒரு கணவன் வீட்டுக்கு போனால், ஒரு பொம்பளை வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாம், வெளியிலிருந்து வந்த கணவன்கிட்ட முதல்ல பிரச்சனையை சொல்லக்கூடாது. முதல்ல கணவனை பரவசப்படுத்தணும். கணவன் ஆணையிட்டால் கட்டுப்படணும். கணவன் இல்லாத நேரத்தில் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கணும். அப்போ இந்த ஆயத்தை இந்த விளக்கத்தை ஹதரத் உமர் தோழர்கள்ட்ட சொன்னாங்க. இப்போ இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான், ஜக்காத்து கொடுக்காத செல்வங்கள் மறுமையில் துன்பமாக இருக்கும். ஹதீஸில் 3 விதமான ஹதீஸ் இருக்குது. யார் ஆடு மாடு ஒட்டகங்கள் வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு ஜக்காத்து இருக்குது. ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் இந்த கால்நடைகள் எல்லாம் அந்த மனிதனை மறுமையில் கால்களால் மிதிக்கும், கொம்பால் முட்டுன்னு இருக்குது. யார் தங்க வெள்ளையை சேர்த்து வச்சிருக்கிறானோ இதெல்லாம் மறுமையில் ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் அது நரக நெருப்பில் காய்ச்சப்பட்டு சூடு போடப்படும்னு வருது. 3வது மற்ற செல்வங்கள், பணம், எக்கச்சக்கமான பணம் வச்சிருக்கிறாரு, ஜக்காத்து கரெக்டாக கொடுக்கல, இந்த பணம் பூரா மறுமையில் பயங்கரமான பாம்பாக காட்சி தரும். பாம்பு அவனுடைய கழுத்தில் அப்படி சுத்திக்கும். இந்த பாம்பு சொல்லும், ஆனா மாலுக்க, நான் தான் உன்னுடைய செல்வம், ஆனா கன்சுக்க, நீ திரட்டி வச்சிருந்த செல்வம் நான் தான் என்று அவனுடைய தாடையை பிடித்து கொண்டு செல்லும். அப்ப இந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனாங்க. எனவே அருமையானவர்களே, ஜக்காத்து கொடுக்காத செல்வங்களால அந்த மக்கள் சோதிக்கப்படுவாங்க. இப்போ நாம் ஜக்காத்துடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அலட்சியமாக தான் இருக்கிறோம். கரெக்டான முறையில் சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்கறதும் இல்லை, உரியவர்களுக்கு நாம் கொடுக்கறதும் இல்லை. அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் 8 பிரிவினர்களை சொல்கிறான், இவங்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கலாம். இன்னமஸ் ஸதகாத், தர்மங்கள் அப்படிங்கிறது யாராருக்கு கொடுக்கலாம், லில் ஃபுகரா வல் மசாக்கீன், வறியவர்கள் ஏழைகள். வறியவர்கள் யார், ஏழைகள் யார்? அறிஞர்கள்ட்ட 2 விதமான கருத்துக்களும் இருக்குது. ஏழைகள்ல 2 பிரிவு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒண்ணுமே இல்லாத ஏழை, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லாத ஏழை. மிஸ்கீன்னு சொன்னா கொஞ்சம் ஏதோ இருக்குது, ஆனா ஏழை தான். 2 பேருமே ஏழை தான். ஒண்ணும் இல்லாதவனும் இருக்கிறான், ஏதோ கொஞ்சம் உள்ளவனும் இருக்கிறான். இவங்களுக்கு ஜக்காத் இந்த 2 பிரிவு இருக்கிறாங்க. வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூலிக்க கூடியவர்களுக்கு ஜக்காத்திலிருந்தே சம்பளம் கொடுக்கணும். வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். அதுல சட்ட விளக்கம் இருக்கு, நான் அதுக்குள்ள போகல. புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்னா யாரு, அவங்கள எத்தனை பிரிவு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ கொடுக்கணும், அது நிறைய விளக்கங்கள் இருக்கு, அதுக்குள்ள போகல. ஆக 4 பிரிவாச்சு. அடுத்து 5வது ஒஃபிர் ரிகா, அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, அடிமைகளை விடுவிப்பதற்கு. 6வது ஒல் காரிமீன், கடனில் மூழ்கியவர்கள். பாருங்க, ஜக்காத்து வாங்க ரொம்ப தகுதியானவங்க, வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, ஏதோ ஒரு சோதனையில் நஷ்டப்பட்டு, இயற்கை சேதங்களில் நஷ்டப்பட்டு, அல்லது வடநாட்டில் கலவரங்களில் நஷ்டப்பட்டு போய் நிற்பாங்க. இவங்க தான் காரிமீன், இவங்க தான் ஜக்காத்து வாங்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க. இவங்களுக்கு ஜக்காத்து கொடுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப கடனாளியாக இருக்கலாம், கடனாளிகளை தேடி நாம ஜக்காத்து கொடுக்கறதே கிடையாது. பிச்சை எடுத்து வர்றவங்களை கொடுத்துட்றோம். அவன் ஊர் பூரா பிச்சை எடுத்து பெரிய பணக்காரனா கூட இருப்பான், அவங்கள பல பேர் ஜக்காத்து வாங்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா கூட இருப்பான். நம்ம அவனுக்கு போய் ஜக்காத்து கொடுக்குறோம். நமக்கு தெரிந்த குடும்பத்தில் ஆக ஏழ்மையாகி போய் கடனாளியா இருப்பாங்களே, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுங்க. மார்க்கத்தில் யாசிப்பது கூடாது, 3 பேர் தான் யாசிக்கலாம். அதுல கடனாளி யாசிக்கலாம். சொத்துக்களை எல்லாம் இழந்து கடனாளியா நிற்கிறாரு, அவர் கேட்கலாம், எனக்கு ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்.
எல்லாருமே கேட்க முடியாது. அப்போ அனுமதிக்கப்பட்டிருக்குது. யாசிப்பதற்கு கூட ஹாரிமீன் அல்லாஹ் அவங்கள சொல்கிறான். நபிசுல்லாஹுடைய காலத்தில் முஆது இப்னு ஜபல் அவர் பழங்கள் வாங்கியிருந்தார், கடனுக்கு வாங்கியிருந்தார், வியாபாரத்துக்காக வாங்கினார். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பழங்கள் அழுகி எல்லாமே நட்டமாக போச்சு. அவரால் வாங்கின கடனை கொடுக்க முடியல. இப்போ கடன் கொடுத்தவங்க எல்லாம் நிற்கிறாங்க, கொடுத்துருங்கன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, பாருங்க இவர் ஹாரிம், கடனாளி ஆயிட்டார், இவருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் மக்களும் கொடுத்தாங்க. கொடுக்க சேர்ந்த ஜக்காத்துடைய பணம் பூரா தொகையெல்லாம் எண்ணப்பட்டது. ஜக்காத்துடைய அளவு கம்மி தான், அவர் கொடுக்க வேண்டிய கடன் அதிகமாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடனாளர்களை பூரா கூப்பிட்டு, இவ்வளோதான் சேர்ந்து இருக்குது, இப்போதைக்கு இதை வாங்கிக்கிங்க, இதுக்கு மேலே அவரை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ யார் கடனாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறது. முன்னர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஸ்ரீலங்காவில் நிறைய நல்ல விஷயங்கள் அங்குள்ள ஜமியத் உலமா ஹிந்து செய்கிறாங்க. அதில் ஜக்காத்து முறைப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி வியாபாரங்களால் வேறு காரணங்களால் கடலில் மூழ்கி போனவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஜக்காத்தை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் நல்லா இருந்திருப்பாங்க. மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு சொல்ல தெரியாது எனக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்தகைய நபர்களை தேடி போய் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லாங்க. இப்போ 6 பிரிவு. 7வது ஒஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில். ஒபனி சபீல் 8வது பயணத்தில் தன்னுடைய உடைமைகளை இழந்து திக்கு தெரியாமல் நிற்கிறார் போன இடத்துல, இவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். இந்த 8 பிரிவினருக்கு தான் ஜக்காத் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்போ யாருக்கு கொடுக்கலாங்கிறத அறிந்து உரிய நேரத்தில் கணக்கு போட்டு ஜக்காத்தை கொடுத்துருங்க. ஜக்காத்து கொடுக்கறதுல அலட்சியம் செய்யாதீங்க. ஜக்காத்துடைய விஷயத்தில் நாம் அலட்சியம் செய்வதனால தான் பலவிதமான வரிகள்ங்கிற தண்டனையை அல்லாஹ் கொடுத்துட்டான். இன்னைக்கு அரசாங்கம் வரிக்கு மேலே வரி போடுறான் இல்லையா? காரணம் என்ன? நாம் ஜக்காத்தை ஒழுங்காக கொடுத்துருந்தா இந்த வரியெல்லாம் வந்திருக்காது. ஜக்காத்தை நாம் சட்டங்களையும் தெரியல, முறையாகவும் கொடுக்கல. அல்லாஹ் அதுக்கு பதிலாக இந்த வரியை கொண்டு சோதிக்கிறான். நாம் ஒரு பாவம் செஞ்சால் அல்லாஹ் அதுக்கு வேறு வகையான தண்டனையை கொடுப்பான். அருமையானவர்களே, சஹாபாக்கள் ஜக்காத்து மட்டுமல்ல, தேவையான நேரத்தில் எல்லா உதவியும் செஞ்சாங்க. இந்த சூறால அதையும் அல்லாஹ் சொல்கிறான். தபூக் போர் ரொம்ப மோசமான இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அந்த போர் நடக்குது. எதிராளிகள் யார்? பெரிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். அவங்கள எதிர்த்து தான் அந்த போர் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க, எல்லாம் உதவி செய்யுங்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 4000 திர்ஹம் கொடுத்தார். 4000 திர்ஹம். ஆசிம் பின் அதிங்கிற சஹாபி, அவர் தன்னுடைய தோட்டத்திலிருந்து 100 வசக் பேரிச்சம்பழம், 100 வசக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2000 கிலோ பேரிச்சம்பழம், 2000 கிலோ அதை கொண்டு கொடுக்குறார். ஒரு சஹாபி ஏழையாக இருக்கிறார், அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. பெருமானார் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ராத்திரி எல்லாம் உழைக்கிறார். உழைச்சி அவருக்கு 2 சா பேரிச்சம்பழம், 2 சான்னு சொன்னால் ஒரு 6 கிலோ பேரிச்சம்பழம் கிடைக்குது. 3 கிலோ வீட்டுக்கு வச்சுக்கிறாரு, 3 கிலோ பெருமானார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இப்படி சஹாபாக்கள் அந்த போருக்கு கொடுங்கன்னு சொன்னது எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஒரு சமுதாய தேவைன்னு வந்துட்டா கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடாது. ஜக்காத்து வேற, சமூக பணிகளுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் என்பது வேற. அதில் கணக்கு பார்க்கக்கூடாது. சமுதாயத்தினுடைய நல்ல பணிகள் என்னென்ன உண்டோ அந்த பணிகளுக்கு நம்மால் எவ்வளவு அதிகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக கொடுக்கறத பற்றியும் அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். இந்த சூறாவுடைய கடைசி விஷயம்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இந்த போர் கடுமையான வெயில் காலம், பேரிச்ச மரங்கள் அறுவடை செய்யப்பட வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் வெகு தூரத்தில் பயணமும் தூரமான பயணம். அந்த தபூக் போருக்காக மக்கள் கிளம்புறாங்க. அதில் முனாஃபிக்குகள் எப்போதுமே போருக்கு போக மாட்டாங்க, சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முனாஃபிக்குகள் போகாமல் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு 3 சஹாபாக்கள் சிறந்த சஹாபிகள் தான். அதில் ஒருத்தர் காபு இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, முராரத் இப்னு ரபியா. இந்த 3 பேருமே நாளைக்கு போகலான்னு சொல்லி அப்படியே தள்ளி போட்டு உட்காந்துடுறாங்க. பெருமானாரும் தோழர்களும் போர்க்களத்துக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க. போர் நடக்கல. சில நாட்கள் அங்கே தங்கி இருந்துட்டு பிறகு என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு திரும்பி வர்றாங்க. இந்த 3 பேரும் கடைசி வரைக்கும் போருக்கு போகலை. ஒரு போர்ல இருந்து பெருமானார் திரும்பி வந்தால் அவங்கள முதல்ல போய் யார் போய் ஓடோடி சந்திப்பாங்கன்னா முனாஃபிக்கள் தான் சந்திப்பாங்க. என்ன அப்படின்னா, பெருமானாருடைய கையை காலை பிடிச்சி யாரை சொல்லலாம் எங்களுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது நபிக்கும் தெரியும், பொய் சொல்கிறான்னு தெரியும்.
கையை காலை பிடிச்சி என்ன செய்வான்னு அழுவாங்க, அதனால வரல இதனால வரலன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்குவாங்க இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி. பெருமானார் வந்ததுமே இந்த 3 பேரை தான் கேட்குறாங்க. ஏன்னா இவங்க நல்ல முஸ்லீம்கள். காப் இப்னு மாலிக் யாரு? பெருமானாருடைய அவை கவிஞர். அவர் பெருமானாரை புகழ்ந்து பாடக்கூடிய சிறந்த கவிஞர்கள் ஒருத்தர் காப் இப்னு மாலிக். ரொம்ப அழகா கவிதை படிப்பார். பெருமானார் வந்ததுமே கேட்குறாங்க, காப் இப்னு மாலிக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி. வர்றாரு, என்ன காபு வரலன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு வாத திறமையை கொடுத்துருக்கிறான், பேச்சு திறமையை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான். நான் நினைச்சா முனாஃபிக்குகள் மாதிரி பொய் சொல்லி உங்களிடத்துல தப்பிக்க முடியும். ஆனாலும் நான் பொய் சொல்லலை. நான் போருக்கு வராமல் இருந்ததில் எந்த காரணமும் இல்லை, கவனக்குறைவும் அலட்சியமும் தான். அலட்சியத்தினால தான் நான் வரல. சரி போங்கன்ட்டான். ஹிலால் இப்னு உமையா கூப்பிடுங்க. அவர் வர்றார். அவரும் சொல்லிடுறார், யா ரசூலல்லாஹ், பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல, கவனக்குறைவுனால தான் வராமல் இருந்துட்டோம். 3 சஹாபாக்கள். இப்போ இந்த 3 பேர் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த 3 பேர்கிட்டையும் யாரும் பேசக்கூடாது, யாருமே பேசாதீங்க. எவ்வளோ நாளைக்கு பேசக்கூடாது? எந்த உத்தரவும் இல்லை, பேசாதீங்க. மறு உத்தரவு வர்ற வரைக்கும் பேசக்கூடாது. எல்லாருமே பேச்சை கட் பண்ணுறாங்க, சலாமை நிறுத்துறாங்க, பார்த்தா புன்சிரிப்பு புன்முறுவல் எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. இப்போ நண்பர்கள் உறவினர்கள் யாருமே பார்க்க மாட்டிருக்கிறாங்க, சலாம் சொல்ல மாட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு உலகத்தில் மனுஷன் வாழ முடியுமா என்ன? அல்லாஹ் அதைத்தான் அழகா சொல்கிறான், இந்த விசாலமான பூமி அவர்களுக்கு நெருக்கடியாகி விட்டதுன்னு சொல்லி. நாள் போகுது, சரி இன்னைக்கு மன்னிப்பு வந்துடும், நாளைக்கு மன்னிப்பு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் கரெக்டாக 40வது நாள், சரி 40வது நாள் ஆயிடுச்சு, மன்னிப்பு வந்துடும் பார்த்தா பெருமானார்ட்டிருந்து அடுத்த உத்தரவு வருது. இந்த 3 பேருடைய மனைவிக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க, உங்கள் கணவன்மாரை விட்டு பிரிந்து சென்று விடுங்கள், கணவன்மாரோடு நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்படின்னா என்ன இது, தலாக்கா இது? அந்த மனைவியர் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா எங்கள் கணவர்கிட்ட இருந்து எங்களுக்கு தலாக் ஆயிடுச்சான்னு சொல்லி. தலாக்கெல்லாம் இல்லை, கணவரோட சேரக்கூடாது, கணவரோடு இருக்கக்கூடாது, கணவரை விட்டு பிரிஞ்சு போயிருங்கன்னு சொல்லிட்டான். இப்போ காப் இப்னு மாலிக் மனைவி விட்டு சொல்லிடுறார், நீ உன் வீட்டுக்கு போயிடு, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த உத்தரவு சொல்கிற வரைக்கும்னு சொல்லி. ஹிலால் இப்னு உமையாவுடைய மனைவி பெருமானாரிடம் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இது தலாக் இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ நான் என்னுடைய வீட்டுக்கு தான் போகணும், ஆனால் என் கணவர் ஹிலால் பலவீனமானவர், அவருக்கு என்னுடைய உதவியும் என்னுடைய சேவையும் ரொம்ப தேவை இருக்குது, நான் அவருக்கு சேவை செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. பெருமானார் சொல்கிறாங்க, தாராளமாக சேவை செஞ்சுக்க, உனக்கு விதிவிலக்கு, ஆனால் அவர் உன்னை நெருங்கக்கூடாது. இப்படி என்னங்க அவங்க மனைவியரை பிரிய சொல்லிடுறாங்க. சரியாக 50வது நாள், 50 நாள் ஆகும்போது இந்த 3 பேரும் ஆக துயரத்தில் உச்சக்கட்டமான வருத்தத்தில் இருக்கிறாங்க. இப்போ மதீனால ஒருவர் உயர்ந்த இடத்தில் ஏறி நின்று கொண்டு இந்த 3 பேருடைய பெயரையும் தனித்தனியாக சொல்லி இப்படி சொல்றார், அபுஷிர் யா காப் இப்னு மாலிக், காப் இப்னு மாலிக் அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், உங்களுக்கு சுப செய்தி. ஹிலால் இப்னு உமையா அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், உங்களுக்கு சுப செய்தி. முராரத் இப்னு ரபி அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். 50வது நாள் மன்னிப்பு இறங்குது. அதை தான் நாளை ஓதப்படக்கூடிய அந்த வசனங்களில் வருது, வால தலாசத்தில் லதீன ஹுல்லிஃபு, போருக்கு செல்லாமல் பின்தங்கி விட்ட 3 என்று அல்லாஹ் அவங்கள பற்றி சொல்கிறான். காப் இப்னு மாலிக் அவர்கள் பெருமானாரை சந்தோஷத்தில் சந்திக்க வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழகான வார்த்தையில் வாழ்த்துறாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? அபுஷிர் பி கைரி யௌமின் மர்ர அலைக்க முன்து வலதத்க உம்முக். காப் இப்னு மாலிக் அவர்களே, உன் தாய் உம்மை பெற்றெடுத்த நாள் முதல் இப்படி ஒரு மகிழ்ச்சியான நாளை நீ வாழ்க்கையில் சந்தித்திருக்க மாட்டீர். ஏன்னா அல்லாஹ்வுடைய மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே, அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்கிறது சாதாரண விஷயமா? நீ பிறந்த நாளில் இருந்து இப்படி ஒரு புனிதமான நாள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்காது, உனக்கு நான் சுப செய்தி சொல்கிறேன் என்று பெருமானார் அவரை வாழ்த்துறாங்க. ஒரு முஸ்லீமுக்கு நல்லது நடந்தால் வாழ்த்தணும், கூட நாம் அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுக்கணும். உடனே அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த போரில் கலந்து கொள்ளாமல் போனதுக்கு காரணம் இந்த செல்வங்கள் தான், இந்த செல்வத்தை பூரா நான் தர்மம் செஞ்சிடறேங்கிறார், எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்றேன், இதுதான் எனக்கு தடையாக இருந்துச்சுன்னு சொல்லி. எப்போவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற எல்லாத்தையுமே தர்மம் செய்கிறத விரும்பவே மாட்டாங்க. பெருமானார் அதை ஆதரிக்க மாட்டாங்க. சொன்னாங்க, வேண்டாம், எல்லாத்தையும் தர்மம் செய்யக்கூடாது, தடுத்துறான், எல்லாத்தையும் தர்மம் செய்ய வேண்டாம்.
அப்போ அவர் சொன்னார், அப்படியானா ஹைபரில் என்னுடைய ஒரு சொத்து இருக்குது, அதை தர்மம் செய்கிறேன். சரி, அதை மட்டும் தர்மம் செஞ்சுக்க. இப்படி அந்த மூவருக்கும் அல்லாஹாலா மன்னிப்பு கொடுத்த அந்த வரலாறையும் இந்த சூறால பேசுகிறான். அருமையானவர்களே, இப்படி தௌபாவில் எண்ணிலடங்காத பல்வேறு சமூகத்தை பற்றி பேசுகிறான். முஸ்லிம்களிலேயே பல தரங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹாலா குறிப்பிடுறான். குறிப்பாக இந்த சூறால செலவு செய்கிறது கஞ்சத்தனம், ரெண்டையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். மோமின்கள் செலவு செய்வாங்க, முனாஃபிக்கள் கஞ்சத்தனம் காட்டுவாங்க. இந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைய செலவு செய்யுங்கள். பெருமானாரை பற்றி புகாரில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் என்னன்னு சொன்னால், பெருமானார் கொடைவல்லலாக இருந்தாங்க. ரமலான் வந்து விட்டால் வீசும் காற்றை விட கொடை வல்லலாக இருந்தாங்கன்னு வருது. ரமலான் வந்துட்டா வீசக்கூடிய காற்றை விட கொடை வல்லல். அல்லாவுடைய குணம் அள்ளி அள்ளி கொடுக்கிறது. அல்லாவுடைய கை எப்போவுமே நிரம்பி இருக்கும், எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. அந்த குணம் நம்மள்கிட்ட வரணும். இந்த ரமலானில் தேவையுள்ள யார் வந்தாலும் சரி, குறிப்பாக உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அவர்களுக்கு நிறைய தர்மம் செய்யுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. கடமையான ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய தௌஃபீகை தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.